ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிறைய ஆசிரியர்கள் ஆவலோட வெயிட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா, பிஜி டிஆர்பி நோட்டிஃபிகேஷனுக்கு தான். இதை குறித்து மிக மிக முக்கியமான தகவல் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. அது என்னங்கிறது முழுசாக அந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த தகவலையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நம்ம ஏற்கனவே சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2025 ஸ்டார்டிங்லேயே ஆனுவல் பிளானர் விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் இப்போ வரைக்கும் ஆனுவல் பிளானரே வந்து வெளியிடலை. அதே மாதிரி அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் அந்த லா காலேஜுக்கான அந்த ப்ரொஃபஸர்ஸ் அவங்கள அப்பாயின்ட் பண்ணுறதுக்கான அந்த எக்ஸாம் வந்து அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்குறாங்க. அதுக்கடுத்து நான் சொன்னது என்னென்னா, ஒன்று செட் எக்ஸாமாக இருக்கும், இல்லை டெட் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்த உடனே வந்து செட் எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து டெட் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷனாக இருக்கலாம், அல்லது பிஜி டிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷனாக இருக்கலாம். ஸோ இது வரைக்கும் காத்துட்ருந்தீங்க, இனிமேல் காத்திருக்கணும்னு அவசியம் இல்லை. டக்குன்னு நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா 2026 எலெக்ஷன் இருக்குது, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ 2026 எலெக்ஷனுக்குள்ளே 19,000 போஸ்டிங்ஸை ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக ஃபில் பண்ண போகிறதா முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் 2 வருஷம், இதுக்கு முன்னாடி 1 வருஷம், 3 வருஷம் இதெல்லாம் போஸ்டிங் இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரில. பட் இந்த வருஷம் உறுதியாக போஸ்டிங் இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ அதனால் அடுத்த நோட்டிஃபிகேஷன் பிஜி டிஆர்பி நோட்டிஃபிகேஷனாக இருப்பதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். கண்டிப்பாக ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிரும். இனிமேல் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறத யோசிக்கிறத விட எப்படி படிக்கலாங்கிறத யோசிங்க. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் படிக்கிறதுக்கு டைம் இருக்காது. மேலும் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த உடனடி தகவலுக்கு நம்ம சேனலோட இணைந்திருங்கள். நன்றி.